இந்த ஆண்டு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பிரம்மாண்ட வெற்றி படங்கள் அப்படின்னு எந்த படங்களுமே இல்லாத காரணத்தினால தமிழ் சினிமா ஒரு தடுமாற்றமான நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். கடந்த வெள்ளிக்கிழமை வரை 83 படங்கள் வெளியாகி இருக்கு. இதுல பாகுபலி 2 படத்தை தவிர குறிப்பிட்டு சொல்லும்படியான வெற்றி படங்கள் என எதுவுமே இல்லாதது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பைரவா, சிங்கம் 3, காற்று வெளியீடை, கடம்பன் ஆகிய படங்கள் கூட தோல்வி படங்களோட பட்டியல தான் இடம் பிடிச்சது. இந்த ஆண்டுல இதுவரைக்கும் பெரிய வெற்றி அப்படின்னு நேரடி தமிழ் படங்கள் ஒன்றை கூட பட்டியலிட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. பாகுபலி 2 படம் கூட ஏறக்குறைய டப்பிங் படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பெரிய ஹீரோக்களோட படங்கள் தான் தமிழ் சினிமாவே தூக்கி நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஆகஸ்ட் மாசத்துல தான் பெரிய ஹீரோக்களோட படங்கள் வெளியாக இருக்கு. அதற்கு முன்னாடியே இந்த ஜூன் மாசத்துல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள சில படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, செல்வராகவன் இயக்கத்துல எஸ்.ஜே. சூர்யா, ரெஜினா, நந்திதா நடித்துள்ள நெஞ்சம் மறுப்பதில்லை, மேலும் ஜெயம் ரவி நடித்துள்ள வனமகன், சிம்பு நடித்துள்ள அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் ஆகிய 3 படங்களும் ஜூன் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஜூன் 26ஆம் தேதி ரம்ஜான் வர இருக்கிறதுனால 4 நாட்கள்ல படத்தோட வசூலா அள்ளிடணும் அப்படின்னு இந்த படங்களோட தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு இருக்காங்களாம். அதனால ஜூன் 23ஆம் தேதி இந்த 3 படங்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நெட்டிவி ஃபாரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.